ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியா ஸ்டேரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாட்டு பருத்தி கொட்டையை வச்சு அந்த பருத்தி கொட்டை பால் எடுத்து தேங்காய் பால் அதெல்லாம் சேர்த்து ஒரு அவல் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து அவல் வந்து சம்பா அவல் எடுத்திருக்கேன். இங்கே மெல்லிசான அவல் இருக்கும், அதை எடுக்காதீங்க, நல்லா திக்காக இருக்கும். ஸோ அந்த அவல் எடுத்துக்கோ, நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன். கருப்பட்டி சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். கருப்பட்டி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கோங்க. பசும்பால் எடுத்திருக்கேன். பசும்பால் கிடைக்கலன்னா பேக்கெட் பால் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் பாலுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். நாட்டு பருத்திக்கு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சில பேர் நைட்டே ஊற வச்சு அது அப்புறம் நெக்ஸ்ட் டே அதை நல்லா மிக்ஸில் பால் எடுப்பாங்க. நான் வந்து இப்போ தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பருத்தி கொட்டையும் தேங்காவையும் பால் எடுத்துடலாம். மிக்ஸி சாதத்தை சேர்த்து நான் வந்து தேங்காய் போட்டு பால் எடுக்க போகிறேன். இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு, பருத்தி கொட்டை பால் எடுத்தாச்சு. இந்த நாட்டு பருத்தி கொட்டையில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னு கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோ சத்து இருக்குதுங்க, நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ பசங்க தேவை நல்ல எலும்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை வந்து பீரியட்ஸ் டைமில் வர ப்ராப்ளம், பீஸோடி ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் இருந்தால் அதுக்கு. ஸோ அதுக்கு நல்ல ஒரு சிறந்த மருந்து அது. ஸோ எல்லாருமே சாப்பிட்லாம், செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. ஒரு அடிக்கிறமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால், பசும்பால், பருத்தி கொட்டை பால், இந்த மூணையும் மொத்தமாக ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நான் எங்கள் பாட்டி தான் எனக்கு சின்ன வயசு செஞ்சு கொடுத்துருக்காங்க, எங்கள் அம்மாவுடைய அம்மா. வித்தியாசமாக சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெருசாக ஆக எப்போல்லாம் எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வர்றாங்களோ அப்போல்லாம் கேட்டு செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் எங்கள் அம்மா செய்வாங்க. அப்புறம் என் பையன் எப்போது சாப்பிட்டு சக்கரை பொங்கல் சொல்லி, இது வந்து சக்கரை பொங்கல் சொல்லி கேட்பான். ஸோ இது நான் எங்கள் அம்மாட்ட அந்த ரெசிபி கற்றுட்டு செய்கிறது. அதை நான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் செய்கிறேன். எங்கள் அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். எல்லோரும் வீட்டில் வந்து ஜென்ஸும் சாப்பிட்லாம், கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது இது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இது சாப்பிட்ருந்தா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதில் வந்து நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி அந்த இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. கேஷ்யூ நட்ஸ் அதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு மாறிடும். அத்தன்டிக்காக நீங்கள் வந்து செய்யணும். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு அது போட்டால் பிடிக்கும், நீங்கள் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சூப்பரான ஒரு நாட்டு பருத்தி கொட்டை பால் வச்சு ஒரு அவல் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சாச்சு.